அனைவருக்கும் வணக்கம். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறார்களா? நிச்சயம். இதை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அவர்களுடன் பழகுவது நல்லது. அந்த வகையில் ரிஷப ராசியில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் ரிஷப ராசியில் பிறந்தவர்களை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தின் படி ரிஷப ராசி என்பது இரண்டாவது ராசியாகும். இந்த ரிஷப ராசியில் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி 4 பாதங்கள், மிருகசிரீஷம் 1, 2 பாதங்கள் ஆக இந்த 9 பாதங்களில் பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ஆவார்கள். ரிஷபராசிக்காரர்கள் எதை யோசித்து பொறுமையாகத்தான் செயல்படுவார்கள். அதிகம் பேச மாட்டார்கள். எதுவும் அவ்வளவு எளிதில் பாதிக்காத உறுதியும் அமைதியான குணமும் கொண்டவர்கள். இவர்கள் தனிமையை விரும்பக்கூடியவர்கள். திருப்தியான மனநிலையை எளிதில் அடைவார்கள். இவர்களை வற்புறுத்தினால் வளைந்து தர மாட்டார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு எதையும் செய்ய மாட்டார்கள். ஆனால் கோபவேசப்பட்டால் பேரழிவுதான் மிஞ்சும் தன் வாழ்நாளில். இது போன்று ஒரு சில முறைதான் கோப வயப்படுவார்கள். இந்த ராசியில் பிறந்த பெண்கள் எளிதில் உணர்ந்து கொள்ள முடியாத எருதினையொத்த மெத்தனத்தோடு இருப்பார்கள். பெண்ணுக்குரிய அனைத்து குணாதிசயங்களோடும் ஆனால் நல்ல வலிமையோடும் இருப்பார்கள். ஆண்கள் சதை பற்றுள்ள கழுத்து பகுதியையும் வலிமையான தோல் பகுதியையும் கொண்டிருப்பார்கள். நல்ல ஜீரண சக்தியை உடையவர்கள். எப்போது எதையாவது அசை போட்டு கொண்டே இருப்பார்கள். பொதுவாக இவர்களுக்கு அலை போன்ற சுருள் தலைமுடி இருக்கும். எதிர்பாலினத்தின் மீது அதிக ஈர்ப்பு இருக்கும். ஆனால் எதையும் அவசர கதியில் அனுபவிப்பது என்பது இருக்காது. அது மட்டுமில்லாமல் எதையும் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு செயலில் இறங்காமல் இருப்பது இவர்களுடைய சிறப்பு குணமாகும். விளம்பரம் பெருமை தேடுதல் இல்லை. இவர்தான் வேண்டும் என்று அழைத்தால் உடன் வரக்கூடியவர்கள். இந்த ரிஷபராசிக்காரர்கள் பொதுவாக எதற்கும் கவலைப்பட்டு நகத்தை கடிக்கும் குணம் கொண்டவர் அல்ல. எதற்கும் கலங்காமல் வருவதை வாழ்க்கையில் இதுவும் ஒரு அனுபவம் என்று எடுத்துக்கொள்ளும் மனப்பான்கு மிக்கவர்கள். அது மட்டுமில்லாமல் இந்த ரிஷபராசியில் பிறந்த குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இக்குழந்தைகள் தனக்கு விருப்பம் இல்லாததை மற்றவர்கள் தன் மீது திணிப்பதை விரும்பாது தன் எதிர்ப்பை காட்டும் இக்குழந்தையை வளர்ப்பது ஒரு சுகமான அனுபவமாகும். தன்னை காட்டி அனைத்து கொஞ்சுவது இக்குழந்தைக்கு பிடிக்கும். இவர்கள் ஆரோக்கியமும் பலமும் வேகமும் கொண்டவர்கள். மற்ற குழந்தைகளை காட்டிலும் எதிலும் தன்னை தகுதியாக்கி கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தவர்கள். இவர்கள் பொதுவாக அமைதியாகவும் எளிமையாகவும் இனிமையாகவும் பழகக்கூடியவர்கள். மற்ற குழந்தைகளை விட பொறுப்பான முதிர்ந்த மனநிலையை கொண்டிருப்பார்கள். பொதுவாக தன் வேலையை அமைதியாக பார்த்து கொண்டு தொந்தரவு தராமல் இருப்பார்கள். இவர்களுடைய பலத்தை பிரயோகித்து எதையும் செய்ய வைக்க இயலாது. அது மட்டுமில்லாமல் எதிர்த்து கோபப்படுவார்கள். அன்பான முத்தமும் அரவணைப்பும் சிரித்த முகமும் இவர்களை மன இறுக்கத்திலிருந்து விடுபட வைக்கும். அதிகாரத்தையும் பல பிரயோகத்தையும் கடைசி வரை எதிர்க்கும் இக்குழந்தையாகும். அன்பை பிரயோகித்தால் உடனடியாக அடங்கி விடுவார்கள். கண்ணை பறிக்கும் வர்ணங்களை அதாவது ஆரஞ்சு, சிவப்பு போன்றவை இவர்களது அறையில் இருந்தால் அமைதி இழந்து பிடிவாத குணம் கொள்வார்கள். நீலம், மெல்லிய ரோஸ் போன்றவை இவர்களை மென்மையானவர்களாக மாற்றும் தன்மை கொண்டவையாகும். இவர்களுக்கு சிறு வயதிலேயே பாட்டு மற்றும் இசை பயிற்சி அளிப்பது நல்லது. நல்ல குரல் வளம் இருக்கும். தற்கால இசையை விட பாரம்பரிய இசை பிடிக்கும். ஓவியம் வரைவது, வண்ணம் தீட்டுவது இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும். அதே போல் வகுப்பறையில் ஆசிரியர்கள் இவர்களை மிகவும் விரும்புவார்கள். பள்ளியில் ஒழுங்காக தவறாது பாடங்களை படிக்கும் குணம் உள்ளவர்கள். பொதுவாக கீழ்ப்படிதல் குணம் உள்ளவர்கள். பாடங்களை மெதுவாக கிரகித்து கொண்டாலும் மறக்காதபடி புரிந்து கொள்வார்கள். முறைப்படி படிக்கும் பழக்கம் உள்ளதால் தேர்வுகள்ல நல்ல மதிப்பெண் பெறுபவர்களாக இருப்பார்கள். ரிஷபராசியில் பிறந்த ஆண்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் அமைதியான குணம் படைத்த நடைமுறைவாதி. எச்செயலையும் பொறுமையாக யோசித்து செய்பவர். இவர்கள் அமைதியும் அன்பும் நிறைந்த சுக்கிரனால் ஆளப்படக்கூடியவர்கள். இவர் மனது வைத்தால் சாதிக்காமல் விட மாட்டார். இது காதலுக்கும் பொருந்தும். இவர் நாகரீகமும் நாசுக் தெரிந்த பாதுகாப்பான காதலர். நல்ல இசை இவரது காதல் உணர்வுகளை தூண்டிவிடும். ரிஷப காதலர் ஒரு பெண்ணை விரும்பினால் அது உண்மையான காதலாகத்தான் இருக்கும். அது அப்பெண்ணுக்கு சுகமான அனுபவத்தையும் கொடுக்கும். இந்த ரிஷபராசியில் பிறந்த ஆண்கள் இவர்களுடைய செயலுக்கு முக்கியத்துவம் தரும் குணம் படைத்தவர்கள். அறிவுள்ள பெண்கள் 18 வயது முதல் 80 வயது வரை வயதுள்ளவர்களுக்கு இவருடைய அமைதியான ஆர்ப்பாட்டமில்லாத உறுதியான குணத்தை விரும்புவார்கள். இவர்கள் எதிர்கால தேவைக்கான முன் யோசனையுடன் செயல்படக்கூடியவர்கள். சத்தமாக பேசக்கூடிய ஆண் தன்மையுடன் கூடிய பெண்ணை இவர்கள் விரும்ப மாட்டார்கள்.
இவர்கள் பெண்ணினுடைய அறிவுத்திறனை தனிமையில் மதிப்பவராக இருந்தாலும் ஒரு குழுவாக இருக்கும் போது பொது சபையிலும் தானே சிறந்தவனாக இருக்க விரும்புவார்கள். இவரை கோபப்படுத்திவிட்டு சமாதானம் செய்வது மிகவும் கடினமாகும். ஏனெனில் கருங்கல் போல இறுகி விடுவார்கள். இந்த ரிஷபராசியில் பிறந்த ஆண்கள் தன்னை கோபப்படுத்தியது பெண்ணாக, அதாவது மனைவி அல்லது காதலியாக இருந்தாலும் அவளை தக்க பாதுகாப்பின்றி தனிமையில் விடமாட்டார். தனது சுதந்திரத்தை முழுமையாக அனுபவிக்க எண்ணுவார்கள். தனது ஆண்மை குறைவு வராத நிலையில் இவரை போல் கனிவுடன் பண்புடனும் பொறுமையுடனும் இவரை காண முடியாது. அந்நிலையில் ஆண்மகனால் செய்யக்கூடிய செயலையும் தன் காதலிக்காக செய்ய தயங்க மாட்டார். பொதுவாக இவர் நல்ல பொருளாதார நிலையே இருப்பார். வீட்டு மனை விற்பனை தொழில், பணம் கொடுக்கல் வாங்கல் இவர்களுக்கு உகந்த ஒரு தொழிலாகும். இவர்களுக்கு வீட்டு முறை சமையல் மிகவும் பிடிக்கும். இவருக்கு தன் தாயை போலவே சமைக்கும் பெண்களை மிகவும் பிடிக்கும். இவர்கள் தன் தாயை மிகவும் நேசிப்பார்கள். அதே போல இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் இவர்கள் ரிஷபத்தில் பிறந்த பெண் சற்று உயரமான உடல்வாகு உடையவர்கள். ஆண்கள் விரும்பும் சிறந்த குணங்கள் உடையவர்கள். இவர்களை சீண்டாத வரையில் பொறுமையாக செயல்படக்கூடியவர்கள். வாழ்க்கையை மற்றவர்கள் போற்றும் வகையிலேயே அமைதியாக நேர்மையாக வாழ்வக்கூடியவர்கள். இந்த ரிஷபராசியில் பிறந்த பெண்கள் தான் சிறந்த பெண் என்பதை அறிந்து வைத்திருப்பவர். ஆனால் இதனால் ஒரு முழுமையான ஆண் மகனை தான் தேடுவார்கள். சுய கட்டுப்பாடு உள்ளவர், இயல்பிலேயே நல்ல குணம் உடையவர். இதனாலேயே மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடியவர்கள். தனக்கு எதிரி என்று இருந்தால் அவர்களை முழுமையாக அசட்டை செய்வார்கள். ஆனால் தனக்கு உண்மையான நண்பர்கள் என்றால் அவர்களுடைய குறைகளையும் பெரிதுபடுத்தாது அவர்களுக்கு உண்மையாகவும் உதவியாகவும் இருப்பார்கள். தான் எந்த அளவிற்கு உண்மையாக அன்பாகவும் இருக்கிறாரோ அதோ அளவுக்கு மற்றவரும் திரும்பி தர வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள். அழகான பெண்களை ஆண்கள் ரசிக்கும் போது சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள். ஆனால் அது எல்லை தாண்டினால் அது அவரது கோபம் கரை கடக்கும். சிறந்த அறிவு உள்ளவர்களாக இருந்தாலும் அறிவு சார்ந்த செயல்பாடுகளில் கூடுதல் ஈடுபாடு காட்ட மாட்டார்கள். எந்த துறையையும் புரிந்து வைத்துக் கொள்ளும் திறமை உள்ளவர்கள். எதையும் தெளிவாக நடைமுறைக்கு ஒத்து வருகிற மாதிரி அவர் உடல் மற்றும் உணர்வு சார்ந்தவர். ஆனால் இவருடைய சிறந்த முறையில் ஊக்குவிக்கப்பட்டால் உணர்வுகளை நீங்கள் தொடார்ந்தவரை வெற்றி இல்லை. நல்ல வாசனை பொருட்கள் இவருக்கு ஆன்மீக உணர்வை கூட தரவல்லவை. வெறுக்கத்தக்க வாசனைகள் இவர்களை பாதிக்கும். அழுத்தமான நல்ல வர்ணங்கள் இவர்கள் உணர்வுகளை தட்டி எழுப்பும். நீளம் இவர்களுடைய எதிர்ப்பை குறைக்கும். இவர்களுக்கு சாப்பிடும் உணவு சுவையாக இருக்க வேண்டும். இவர்கள் ஆண்களை மயக்கும் அளவிற்கு நன்கு சமைக்கவும் தெரிந்தவர்களாக இருப்பார்கள். மென்மையான இசை, ஓசை, அழகான ஓவியம், காட்சிகள் இவரை காந்தம் போல் ஈர்க்கும். இயற்கையின் அழகு இவரை பேரின்பத்திற்கு கொண்டு செல்லும். இவர்கள் உடுத்தும் ஆடை மென்மையானது, விலை உயர்ந்தது, உடலை வருத்தாது, ஆனால் பார்க்க எளிமையானது. உடை விஷயத்தில் சுகமானதாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவார்கள். இவர்களுக்கு நல்ல மனம், உடல் பலம் உண்டு. இவர்களுடைய ஒளி மறைவற்ற எளிமையான குணம் அனைவருக்கும் பிடிக்கும்.